அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று எடுத்து கூறுகிறது. முதல் வாசகத்திலே மனோவாகும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்களும் ஆண்டவருடைய வாக்கை நம்பி காத்திருந்தார்கள், நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் பிறந்தார். அப்படி காத்திருக்கின்ற நேரத்திலே இந்த உலக மக்கள் அவர்களை எவ்வாறெல்லாம் பேசி வேதனைக்குள்ளாக்கி இருப்பார்கள். ஆனால் அந்த வேதனையிலும் கூட அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இன்றைய நற்செய்தியிலே எலிசபெத்தும் செக்கரியாவும் கூட வயது முதிர்ந்தவர்களாகிய குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய ஜெப வாழ்வை விடவில்லை. அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து வந்தார்கள். கபிரியேல் தூதர் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். செக்கரியா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் சந்தேகப்பட்டார். அதனால் அவருடைய வாய் கட்டப்பட்டது. அவரால் பேச முடியவில்லை. ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறின பிறகு செக்கரியாவின் வாய் கட்டவிழ்க்கப்பட்டது. வயது முதிர்ந்த காலத்தில் செக்கரியாவும் எலிசபெத்தும் திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்தார்கள். நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அருள் புரிவார், அற்புதம் செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெஸ்ஸியாவே, உலகின் ஒளியான தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிப்படுத்துகிறோம். ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, தேற்றரவாளரே, எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. அன்பின் தேவனே, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்ன தேவனே, இதோ அதிகாலை நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உடைய இறை வார்த்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியிருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. அன்பின் தேவனே, பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்ற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் கால்களை மான்கால்கள் போல வலிமை உள்ளதாக்குபவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய கவலைகளை எல்லாம் என் மீது விட்டுவிடுங்கள் என்று சொன்ன தேவனே, இதோ இந்த நாளிலே எங்களுடைய உள்ளத்தை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்களுக்கு வெற்றியை தாரும் தேவனே. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனே. மனோவாகின் மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர், எலிசபெத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர், இதோ இப்பொழுது குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குழந்தை செல்வத்தை கொடுத்த ஆசீர்வதியும் அப்பா. கர்ப்பத்தின் கனியை கொடுத்த ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரை நீர் அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. உன் இல்லத்தில் உன் துணைவியர் கனி தரும் திராட்சை கொடி போல இருப்பார் என்று சொன்ன தேவனே, நற்கனி கொடுக்கிற மக்களாக மாற்றும் தேவனே. அங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடி ஜெபிக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் நான் இருக்கேன் என்று சொன்ன பிதாவே, இதோ உம்முடைய நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்தருளும் தேவனே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.